முருகா, எல்லாம் வல்ல வடபழனி ஆண்டவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என எனது பிரார்த்தனைகள். ஏன்னா இந்த வடபழனி கோயில் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய சந்நியாசம் இங்கே தான் கிடைச்சிது. இறைவனுடைய அருளும் எனக்கு இங்கே தான் கிடைச்சிது. என்னுடைய பல வருட போராட்டத்திற்கான ஒரு வெற்றியும் இங்கே தான் எனக்கு கிடைச்சிது. இந்த கோவிலுக்கு நிறைய பேருக்கு இந்த கோயில் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது இதனுடைய நுழைவாயில் வந்து நம்ம வந்து அந்த பக்கம் இருக்கும். அந்த பக்கத்துக்கு நுழைவாயிலில் நம்ம வரக்கூடாது. கொடிமரம் இருக்கக்கூடிய நுழைவாயில் வந்து இதுதான். நம்ம குளத்துக்கு எதிர்க்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது, குளத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த நுழைவாயில் வழியாக தான் நம்ம வந்து உள்ளார போய் முருகரை வந்து தரிசனம் பண்ணணும். விநாயகரை பார்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றி வந்து மூலவரை பார்த்து நம்ம வந்து தரிசனம் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து வேண்டக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நிதர்சனமான ஒரு ஒரு ஆள் வந்து நான் தான். ஏன்னா நான் இங்கே வந்து வேண்டி எல்லாமே நடந்திருக்கு. என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதோடு இந்த கோயில் உருவாவதற்கான காரணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் பழனிக்கு போய் முருகரை தரிசனம் பண்ண முடியாமல் இருந்த காலம். ஏன்னா நடந்து தான் அன்றைக்கெலாம் வந்து கோயில்களை போய் நம்ம வந்து புனித ஸ்தலங்களை தரிசனம் பண்ணணும். அப்போ வந்து இந்த இங்கே வந்து முருகரை தரிசனம் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வடபழனி ஆண்டவர் கோயில். இதை உருவாக்கின சித்தர்கள் ஜீவசமாதி வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த சித்தர்களுடைய ஜீவசமாதியை வந்து வணங்குறது இல்லை. இது இந்த காணொலி மூலமாக நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வடபழனி ஆண்டவரை தரிசனம் பண்ண இங்கே வரும்போது அப்படியே ஒரு தெரு தள்ளி தான் வந்து அந்த சித்தர்களுடைய ஆலயம் இருக்குது. அங்கே போய் அந்த 3 சித்தர்களையும் நீங்கள் வழிபட்டு அங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இப்போ அந்த சித்தர்களுடைய ஆலயத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு நல்ல செய்தியும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்கே நம்ம வடபழனி முருகர் கோயில் எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த குளம் அப்படின்றது காலகாலமாக ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு குளம். இந்த குளத்தை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வரைக்கும் தண்ணி இருக்குது. இவ்வளோ வெயில் காலத்தில் கூட அந்த குளத்தில் தண்ணி இருக்குது. ஆனால் அது பாசி பிடிச்சி போய் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி தான் நிறைய புனித ஸ்தலங்களுடைய குளங்களும் வந்து வீணாக போயிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னாலுமே நம்ம முதல்ல குளத்தில் வந்து காலை நினைச்சிட்டு தான் இறைவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் காலத்தின் மாற்றத்தில் நாங்கள் வந்து அந்த குளத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்ற பேரில் அதுக்கு சுற்று சுவர் ஏறி இப்படி ஒரு கதவை போட்டு மக்கள் பயன்படுத்தவே முடியாதவாறு அந்த தண்ணியை வச்சிருக்கிறதுனால தான் நிறைய கோயிலோடைய குளங்கள் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது. நம்ம அந்த குளத்தில் காலை வச்சு நம்ம வந்து, ஏன்னா கோயிலுடைய அத்தனை நீரும் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய, மூலவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நீர் எல்லாமே வந்து குளத்தில் சேர்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே எப்போவுமே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நீரில் வந்து நம்ம நீராடும் போது கண்டிப்பாக நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் தான் நம்ம முன்னோர்கள் செய்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த குளத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இனி வரக்கூடிய சந்ததியர்களுக்கு கோயிலில் வந்து குளம் என்ற ஒன்றே இல்லாமல் போயிடும். அதனால் பாதுகாப்போட மக்கள் வந்து எல்லா கோயில்களிலும் குளங்களை பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழலை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம ஜீவசமாதி சித்தர்களை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சித்தர் சமாதிக்கு போகும்போதே இங்கே ஒரு கோவில் இருக்குது, அங்காளம்மன் கோயில். இந்த அங்காளம்மன் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப பிரசித்தியான ஒரு கோவிலும் கூட. அங்காள பரமேஸ்வரியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அமாவாசையில் எல்லாரும் போய் அங்காள பரமேஸ்வரியை தரிசனம் பண்ணுவாங்க. நாம் வந்து இங்கே வந்து அம்மனை வந்து தரிசனம் பண்ணலாம். அம்மா அங்காளம்மா தாயே போற்றி. கண்டிப்பாக வடபழனி முருகர் கோயிலுக்கு வருங்க. கண்டிப்பாக வந்து இந்த அம்மனையும் தரிசனம் பண்ணி இவங்களுடைய அருளை வந்து நான் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அங்காள பரமேஸ்வரியுடைய அருள் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஏன்னா அம்மாவுடைய வந்து பலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அவரோட தாயாகிய அங்காளம்மாவையும் சேர்த்து நம்ம தரிசனம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பூரண ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம சித்தர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுவோம். இப்போ நாம் வந்திருக்கிற ஆலயம் வடபழனி முருகர் கோவில் உருவானதற்கு காரணமாக இருக்கக்கூடிய 3 சித்தர்கள் இங்கே இருக்காங்க. அந்த கோயில் உருவாவதற்கு காரணமாக இருந்த 3 சித்தர்களுடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது. கண்டிப்பாக இங்கே மக்கள் வரணும், அவர்களுடைய அருள் வந்து பெறணும்.
ஏன்னா இந்த வடபழனி முருகர் கோயிலை அவங்க உருவாக்குறதுக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முருகரே வந்து காட்சி கொடுத்துருக்காரு அண்ணா சுவாமிகளுக்கு. காட்சி கொடுத்து நீ ஏன் என்னை தேடி இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வர, நீ வந்து அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கோயில் உருவாவதற்கான காரணமாக இருந்திருக்கு. நிறைய பேர் வடபழனி முருகர் கோயிலுக்கு வரோம், ஆனால் இந்த சித்தர் ஆலயத்துக்கு நம்ம வந்து வர்றது இல்லை. கண்டிப்பாக வடபழனி முருகர் கோயிலுக்கு வரும்போது இங்கே வந்து இந்த சித்தர்களுடைய ஆசையையும் நான் பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்றது. வடபழனி முருகர் கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த கோயில் உருவாவதற்கு காரணமான இந்த 3 சித்தர் சுவாமிகளையும் நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.